இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை தவறு செய்தால் கடும் நடவடிக்கை. அடுத்த 3 ஆண்டுகளில் ஊழல் அடியோடு ஒழிக்கப்படும். அன்வார் உறுதி. அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் நாட்டில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்கள் அடியோடு ஒழிக்கப்படுவார்கள் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியுள்ளார். அமைச்சர்கள் முதல் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வரை யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது பாராபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இந்நடவடிக்கைக்காக தேசிய காவல்துறை மற்றும் பிற அமலாக்கத்துறைகளை வலுப்படுத்தவும் தான் தயாராக இருப்பதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான இந்நடவடிக்கைகளில் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் முதலில் குறிவைக்கப்படுவார்கள் என்றும் அதன் பின்னர் சிறிய அளவில் தவறுகள் செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான கருத்தரங்கு ஒன்றில் அன்வார் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் நாட்டிலுள்ள குடிநுழைவு சாவடிகளில் தானியங்கி வாயில்கள் நிறுவும் பணி தொடங்கும் என உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவது, கடத்தல் நடவடிக்கைகளை தடுப்பது மற்றும் கள்ளக்குடியேறிகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வாக இந்த தானியங்கி முறை செயல்படும் என்றும் சைஃபுடின் உறுதிப்படுத்தியுள்ளார். எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் மேற்பார்வையின் கீழ் தொடங்கும் இப்பணிகள் மூலம் நாடெங்கிலும் சுமார் 123 சாவடிகளில் 635 தானியங்கி வாயில்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒருமைப்பாடு மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள சைஃபுடின், உள்துறை அமைச்சு அவற்றில் எவ்வித சமரசமும் செய்யாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள விரிவான திட்டத்திற்கு மலேசியா பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இத்திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இத்திட்டம் இஸ்ரேலிய படைகளை திருப்பி அனுப்பவும், இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலப்பகுதிக்கு திரும்பவும் வழிவகுக்கும் என்றும் மலேசியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதேவேளையில் காசாவின் மறுகட்டமைப்பிற்கும் இத்திட்டம் பெரிதும் துணை நிற்கும் என்றும் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. மனிதநேய உதவிகளுடன் காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா படகுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்களின் இம்முயற்சி அமெரிக்கா முன்மொழிந்துள்ள போர் நிறுத்த திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். காசாவிற்கு உதவி செய்வதற்காக சுமார் 40க்கும் மேற்பட்ட படகுகள் ஒன்றிணைந்து இத்தாலிய கடற்படை போர்க்கப்பல் ஒன்றின் கண்காணிப்பில் காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தற்போது காசா கரையோரத்திலிருந்து 160 கடல் மைல்கல்களுக்கு அப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அப்படகுகள் இஸ்ரேலிய படைகளால் கண்காணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மற்றும் அவரது முன்னாள் அரசியல் செயலாளர் அன்வார் யூனுஸ் ஆகியோருடன் தொடர்புடைய 169 மில்லியன் ரிங்கிட் நிதியை அரசாங்கம் பறிமுதல் செய்ய அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இப்பறிமுதல் நடவடிக்கையை எதிர்த்து இஸ்மாயிலோ அல்லது அன்வாரோ நீதிமன்றத்தை அணுகாததால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் பறிமுதல் கோரிக்கைக்கு அனுமதி அளிப்பதாக நீதிபதி சுசானா ஹுசேன் அறிவித்துள்ளார். கடந்த மாதம் இது குறித்து பொது அறிவிப்பு வெளியிடப்பட்ட போதிலும் கூட எந்த ஒரு 3ஆம் தரப்பினரும் அந்நிதியை கோர முன்வரவில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். MACC சட்டம் 2009 பிரிவு 41(1) கீழ் SPRMின் பறிமுதல் விண்ணப்பத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை நண்பகல் வரை மலேசியாவில் 6 மாநிலங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
பேரா, பஹாங், ஸ்லாங்கூர், நகரி சம்பிலான், மலாக்கா மற்றும் ஜொஹூர் ஆகிய 6 மாநிலங்களில் பல இடங்களில் பலத்த காற்றும் கனமழையும் பெய்யும் வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வலியுறுத்தியுள்ளது. இன்று நண்பகலில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மணிக்கு 20 மில்லிமீட்டருக்கும் மேல் மழை பொழியலாம் என்றும் மெட் மலேசியா தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் லேய் தீவில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 9:59 மணியளவில் 6.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சபா மாநிலம் சண்டகான் பகுதியிலும் அதன் தாக்கம் உணரப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸின் ஓமாக்கில் இருந்து வடமேற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கத்தினால் மலேசியாவிற்கு சுனாமி பாதிப்பு ஏதும் இல்லை என்பதையும் வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.